ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பேலியோ டயட்டோட செகண்ட் டேயில் இருக்கோம். காலையில் எழுந்ததுமே வெயிட் செக் பண்ணி பார்க்குறோம். இன்றைக்கி நான் 70.3 kg இருக்கேன். நேற்றை விட இன்றைக்கி 1 கிலோ குறைஞ்சிருக்கு. வழக்கம் போல் காலையில் எழுந்ததுமே 2 ஸ்பூன் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் குடிக்கணும். எண்ணெய் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் லேசான சுடு தண்ணி விட்டு லெமன் ஜூஸ் ரெடியாக இருக்குது. இதை நம்ம குடிச்சிடலாம். குடிச்சிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது. ஸோ ஒரு 20 நிமிஷமாவது வெயிலில் நிற்கணும். விட்டமின் டி குறைவாக இருக்கிறதுனால டெய்லியும் வெயிலில் நிற்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே ஒரு 20 நிமிஷமாவது வெயிலில் நின்றுவேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பாதாம் தான் எடுத்துக்கிறேன். 100 கிராம் பாதாம். இது ப்ராசஸ் பண்ண பாதாம். பாதாமை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பொரியல் செய்கிறதுக்கு மணத்தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி இது 2 தான் லஞ்சை சாப்பிட போகிறோம். ஸோ இரும்பு சட்டியில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. சூடானதும் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்றேன். நீங்கள் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்திக்கக்கூடாது. ஸோ அது இல்லாமல் கடுகு சேர்த்துற மாதிரி இருந்தால் சேர்த்திக்கோங்க. பருப்பு வகைகள் அனைத்துமே நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரியே சாதம், சப்பாத்தி, ராகி, அப்புறம் திணை, சாமை அதெல்லாம் எதுவுமே சேர்த்திக்கக்கூடாது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். காயில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் ஊற அவரைக்காய், பீன்ஸு இது மாதிரி எதுவுமே சேர்த்திக்கக்கூடாது. கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் எப்பயும் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் கத்திரிக்காய் பொரியல் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து. சமையலுக்கெல்லாம் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நான்வெஜ் சமைக்கிற மாதிரி இருந்தால் நெய் யூஸ் பண்ணி சமைக்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடியும் இதில் சேர்த்திக்கிறேன். அப்புறம் காய்க்கு தேவையான அளவுக்கு இந்து உப்பு சேர்த்திக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ஸோ இது மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஸோ இது வேகிற டைமில் நெக்ஸ்ட்டு கீரை பொரியலும் செஞ்சிடலாம். கீரை பொரியலுக்கும் தனியாக ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு டைரெக்டாகவே வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் அதை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஜீரகம் கூட சேர்த்திக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் கீரை எல்லா கீரையுமே சேர்த்திக்கலாம். பசலைக்கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை, செங்கீரை இது மாதிரி கீரை எந்த கீரை வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையும் இதில் சேர்த்திக்கிறேன். வேணும்னா இதில் கொஞ்சமாக தக்காளி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கீரை பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கும். லைட்டாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்திக்கலாம். ஸ்டார்டிங்கே சேர்த்துனோன்னா நம்மளுக்கு உப்பு அதிகமாயிரும். வதங்கி வந்ததுக்கப்புறம் கீரைக்குள்ள உப்பு சேர்த்திக்கோங்க. கீரையை மூடி போட்டு வேக வைக்காமல் அப்படியே ஓப்பன் பண்ணியே வேக விட்டுறலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. துருவின தேங்காய் போட்டு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கீரைக்கு தண்ணியை ஊற்ற தேவையில்லை, கீரையில் இருக்கிற தண்ணியிலே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதுலேயும் தேங்காய் துருவி சேர்த்திக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இரும்பு சட்டியில் சமைச்சிட்டு உடனே அந்த வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இல்லாட்டி இது மாதிரி கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்கும். ஈவினிங் ஒரு 4:30 to 5:30 1 hour நான் வாக்கிங் போனேன். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் இல்லை, கொய்யாக்காய் எடுத்துக்கணும். பெரிய நெல்லிக்காய், அதுக்கப்புறம் அவகேடோ இருந்தால் கூட நீங்கள் அவகேடோ எடுத்துக்கலாம். அப்புறம் வெள்ளரிக்காய், இது மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். மார்னிங் ஸ்நாக்காக கூட உங்களுக்கு மார்னிங் பசிக்கும்போது கூட நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம். கொய்யாக்காவும் 1 அது மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி இதுதான் என்னோடய ஈவினிங் ஸ்நாக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டயட் இருக்குது, ஸ்டார்டிங்லேயே வாக்கிங் போக வேண்டாம். ஒரு 1 வீக் அப்புறம் நீங்கள் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே சேர்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டயர்டான மாதிரி ஆயிரும். நம்ம நைட்டுக்கு இன்றைக்கி முட்டை மசாலா செய்ய போகிறேன். இரும்பு தோசை தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெண்ணெய் லைட்டாக மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டையை பாயில் பண்ணியோ இல்லை ஆம்லெட்டாவோ இல்லை எக் புர்ஜி மாதிரி செஞ்சோ எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம் மசாலாவில். நீங்கள் இதை செய்யும்போது சிம்மில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலாலாம் கருப்பாயிரும். ஸோ எல்லா முட்டையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த சைடு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஸோ இதில் ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. நம்ம பேலியோ டயட்டில் பார்த்திங்கன்னா கார்ப்ஸ் வந்து 40 கிராம் தான் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. 40 கிராம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். ஸோ நான் எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹெல்த்திஃபை மீ ஆப்பில் போட்டு செக் பண்ணிக்குவேன். நம்ம இன்றைக்கி எவ்வளோ கிராம்ஸ் என்னென்ன சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அது ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாருங்கள், 2 பக்கமும் முட்டை ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம டின்னர் சாப்பிட்ற வேண்டியதான். நீங்கள் முட்டை வந்து 3 தான் எடுக்கணும்னு இல்லை, 4, 5 கூட எடுத்துக்கலாம். உங்கள் பசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எப்பயும் நம்ம டின்னர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பசுமஞ்சள் தெரப்பி, இதை மறக்காமல் சாப்பிட்ருங்க. அது ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ஆப்பில் போட்டு செக் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன ரெசிபீஸ், நம்ம டயட் எப்படி போச்சுன்னு பார்த்தோம். நல்லபடியாக 2வது நாள் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.